கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஐயா, வேதத்திலே நாம் தேடி விசாரித்து ஆராய்ந்து பார்த்தோமானால் தாவீதை போல விரட்டப்பட்ட, நெருக்கப்பட்ட, உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் அகப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்பது அரிது. அத்தனை பாடுகள், அத்தனை உபத்திரவங்கள் சொந்தக்காரர்களால் தாவீதை ஆதரிக்க வேண்டியவர்கள் விரட்டினார்கள். தாவீதுக்கு யார் உதவி செய்ய வேண்டுமோ அவர்கள் கைவிட்டார்கள். யார் அவனை உதவி செய்து அவனை ஆதரித்து கௌரவிக்க வேண்டுமோ அவர்கள் துரத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல அந்த மனிதனை வேட்டையாடினார்கள். சென்ற இடமெல்லாம் விரோதம், சென்ற இடமெல்லாம் துரத்துதல். தேசம் முழுவதும் அவனுக்கு விரோதமாக வந்தது போன்ற தாவீதுக்கு விரோதமான பல்வேறு சூழ்ச்சிகளை சவுல் என்கிறதான அவனுடைய சொந்த மாமன், மனைவியின் தகப்பன், பாருங்கள், எத்தனை பெரிய ராஜாவாக இருந்த பிறகும் தாவீதை துரத்தி துரத்தி பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள் வழியே, பல்வேறு நெருக்கங்கள் வழியே, பல்வேறு மரண பள்ளத்தாக்குகளின் வழியே, ஐயா, கண்ணீரின் பள்ளத்தாக்குகளின் வழியே கடந்து சென்ற அந்த அற்புதமான மனிதன் தேவனோடு உள்ள தனக்குள்ள உறவை பற்றி சொல்லுகிறார். எப்படி என்று நாம் தியானித்து அந்த ஒரு அமைப்பிலே, அந்த ஒரு தொடர்பு, அந்த ஒரு தேவ ஐக்கியத்தின்படி நாம் ஜெபிப்போம். விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, மகாபெரிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளுவோம். அத்தனையாய் துரத்தப்பட்ட, அத்தனையாய் சவால்களை சந்தித்த அந்த இளைஞன் எத்தனை, பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஐயா, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அவன் மாறுவதற்காக அவனுக்கு அத்தனை பாடுகள். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீதை போல ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டும் உபத்திரவங்களிலும் சிக்கல்களிலும் பல்வேறு பாடுகளிலும் இருக்கலாம். உங்களை நேசிக்கிறவர்கள் நேசிக்கவில்லை, உங்களை ஆதரிக்க வேண்டியவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஒருவேளை உங்களை ஆதரிக்க வேண்டியவர்களே உங்களை அழிக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி இருக்கலாம், கரங்களை நீட்டி இருக்கலாம். ஒருவேளை உங்களை ஒரு தெள்ளு பூச்சியை போல் நினைத்து உங்களை வேட்டையாடுவது போல் பலர் உங்களை வேட்டையாடலாம். ஒருவேளை பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு சிக்கல்கள், சிரமங்கள் உங்களை ஒரு தெள்ளு பூச்சியை விரட்டுவது போல, ஒரு திக்கற்றுவளை விரட்டுவது போல, யாருமே உதவி செய்ய முடியாத பலகீனப்பட்டவள் போன்று, திக்கற்றவள் போல் நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். எத்தனை ஆபத்துகள், எத்தனை மரணகரமான சிக்கல்கள். ஐயா, எத்தனை முறை நான் செத்துதான் ஆக வேண்டும், இனி சாவை தவிர எனக்கு வேற வழியே இல்லை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் என்று நீங்களும் ஒருவேளை கதறி இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆதலினால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு இனி வரும் காலங்களிலே, இந்த கடைசி நாட்களிலே தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாக கர்த்தர் நடுவானத்திலே வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நல்ல அனுபவத்திற்கு வருவதற்காக சில பாடுகளை கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு அனுமதித்திருக்கலாம். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஆனாலும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள், அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கொடுப்பேன், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த டர்னிங் பாயிண்ட் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, ஐயா, அந்த நித்திய கிருபை, ஒரு நாளும் மாறாத மகிமையான கிருபை உங்கள் மீது இருக்கும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் மீது, உங்கள் தலையின் மீது இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எப்படி ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தாவீது வாழ்ந்து செழித்திருந்தாரோ, வாழ்க்கைகள், சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறியதோ, அப்படியாய் கர்த்தர் அந்த நிச்சயமான கிருபைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தந்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, தாவீது சொல்றாரு, சங்கீதம் 40:1 சொல்லுகிறார் இப்படியாக, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். என்னையா பொறுமை? பாடுகள், உபத்திரவங்கள், மரணகரமான சூழ்நிலைகள், அவமானகரமான சூழ்நிலைகள், ஐயா, தெள்ளு பூச்சியை போல எல்லோரும் விரட்டி ஒதுக்கி தள்ளி எல்லோரும் கொல்லவும் அழிக்கவும் தேடினார்களே, அது போன்ற ஒரு பரிதாபமான நிலைமை.
ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் அப்படியாக இருக்கலாம். அப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலும் கண்ணீரோடும் கவலையோடும் பல்வேறு பாரங்களோடு வந்து காத்திருக்கிறீர்கள். பாருங்கள், நிச்சயமாக கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறீர்கள். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொன்னது போல நிச்சயமாக நீங்களும் சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை இன்றே கேட்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார், கேட்பார். உங்களுக்கு அது போன்ற மகிமையான கிருபைகளை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு, ஐயா பொறுமையோடு, சிலர் சொல்லலாம் 1 மாதம் 2 மாதம் பல வருடங்கள், எப்படியாயினும் பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்கள் பட்சமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நித்திய கிருபையுடன் இறங்குவார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை விட்டு ஓடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, புதிய புதிய நபர்களுக்கு ஷேர் பண்ணுகிற நல்ல வேலைக்காக உங்கள் கரங்களை திடப்படுத்துங்கள், அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன்ல கை வைங்க. உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடன் போடுகிற செய்திகள் உடனுடன் வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.